சில மணி நேரங்களிலேயே பல லட்சம் ரூபாய், பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில விளம்பரங்களை நாங்க இப்ப சமூக வலைதளங்களை குறிப்பா Facebookல பார்த்துட்டு இருக்கோம். இந்த Facebookல பார்க்கின்ற விளம்பரங்கள் மூலமா யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி. சாதாரணமா வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுல இருந்தபடியே ஒரு 3 மணி நேரம் வேலை செய்து 50,000 ரூபாய் தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை சரியா பயன்படுத்தி கொண்டா நம்ம குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். குறிப்பாக பெண்கள் இந்த வலையில இந்த ட்ராப்ல விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. அந்த Facebookல ஒரு காணொளி, அந்த காணொலியில 3 மணி நேரம் நாங்க தரப்படுகின்ற வேலையெல்லாம் செய்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் பணம் கிடைக்கும், லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள் போடுறாங்க. அந்த விளம்பரங்களை பார்த்தோன்னே நமக்கு சில சந்தேகம் வந்துடும், இது ஒரு பொய்யான விளம்பரமாக, போலியான விளம்பரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அதை செக் பண்றதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம், இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்ப்போம். ஆனா கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவான கமெண்ட்ஸாவே போட்டிருப்பாங்க. இது நான் முதல்ல ஒரு ஏமாற்று நிறுவனம் நினைச்சேன், ஆனா நான் நினைச்ச மாதிரி இல்ல, இது எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறது, நான் பயந்த மாதிரி இல்ல, எனக்கு எக்கச்சக்கமான பணம் சேர்ந்திருக்கிறது, லட்சக்கணக்கில் நான் உழைக்க ஆரம்பிச்சிருக்கேன், சொன்ன மாதிரியே 3 மணி நேரம் தான் வேலை செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சில போலியான கமெண்ட்ஸ் அது அவங்களே உருவாக்கின ஃபேக் அக்கவுண்ட்ல இருந்து போட்டுட்டு இருக்காங்க. ஆக இதை நம்பி நிறைய பேர் இப்போ அந்த வலையில சிக்கி ஏமாந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சாதாரணமா இந்த கொஞ்ச நேரம் வேலை செய்ய அதிகமாக பணம் உழைக்கலாம் அப்படின்ற இந்த விளம்பரத்துக்கு இலங்கையினுடைய முக்கியமான நிறுவனங்களுடைய பெயர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்படி பெயர்கள் பயன்படுத்தப்படும் போது நாங்களும் கொஞ்சம் எதை பற்றியுமே யோசிக்காம அதை நம்ப ஆரம்பிச்சிடறோம். அது மாத்திரம் இல்லாம அது தொடர்பான லிங்க்களை கிளிக் பண்ணும்போது அந்த லிங்க் முதல்ல நமக்கு பார்க்கும்போது ஓகே இது ஒரு பிரபலமான நிறுவனத்தினுடைய லிங்கா தான் இருக்கும் போல அப்படின்ற தோற்றத்தை நம்மளுக்கு உருவாக்குறது. காரணம் அந்த வெப்சைட் டிசைன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தோற்றம் அந்த மாதிரியே இருக்கும். ஒரு வங்கியாகவோ ஒரு பல்பொருள் அங்காடியாகவோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்க போய் நீங்க கிளிக் பண்ணும்போது தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அந்த லிங்க் அப்படியே உங்களை இன்னொரு தளத்துக்கு கொண்டு போகும். அந்த தளத்துல உங்களுடைய பர்சனல் விவரங்கள் கேட்கப்படும். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த வேலைக்கு உங்கள்ட்ட 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் தேவை அப்படின்னு சொல்லி டெபாசிட்டா கேட்பாங்க. அந்த பணத்தை நீங்க வைப்பிலிட்டால் போதும், அவங்களுக்கு அந்த 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் போதும், அதை அப்படியே சுருட்டி கொண்டு அவங்க போயிருவாங்க. இது தெரியாம நாங்க காத்துட்டு இருப்போம், நமக்கு வேலை வரும், நம்ம ஆயிரக்கணக்கில் உழைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆக எதுவா இருந்தாலும் சமூக வலைதளங்கள்ல பகிரப்படுகின்ற தகவல்களை கண்மூடித்தனமா நம்புறது, அது மாத்திரம் இல்லாம சமூக வலைதளங்கள்ல பகிரப்படுகின்ற பாதுகாப்பற்ற லிங்க்ஸ்களை கிளிக் பண்றது, உங்களுடைய சுய விவரங்களை பகிர்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. பார்த்து நடந்துக்க.